கருப்பு தான் ஆஸ்கருக்கு பிடிச்ச கலர். முதல்ல ஆஸ்கர் வாங்கின பிளாக் பர்சன் யாருன்னு தெரியுமா? டென்சல் வாஷிங்டன், இல்லை ஜேமி ஃபாக்ஸ், இல்லை, அவரும் இல்லையா? அப்போ வில் ஸ்மித், வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அவருக்கெல்லாம் முன்னாடி. அப்போ யார் தான்? ஒரு கதை சொல்லிட்டா சார். இப்போ கேட்டியே, அது கரெக்டான கேள்வி. அது யாருன்னா 1939 முத ஆஸ்கர் வாங்கின ஃபர்ஸ்ட் பிளாக் அமெரிக்கன் யாருன்னா ஹேட்டி மெக்டானியல். அவ்வளோ நாள் முன்னாடியா? அப்போ அவங்களுக்கு எப்படி ஆஸ்கர் கொடுத்தாங்க? 1939 ஒரு பிளாக் லேடி ஆஸ்கர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இவங்க வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது, சிங்கர், ரேடியோ பிரசன்டர், ஸ்டாண்டப் காமெடியன், இந்த மாதிரி பன்முக திறமைகள் கொண்டவங்க. பிளாக்கு காமெடி பண்ணுவாங்க. பிளாக் காமெடி பண்ணுவாங்களா? டேய் டியூட், இப்போ ஆஸ்கர் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி வாங்கினாங்க? 1939 கான் வித் விண்ட் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் இவங்க மெயின் கேரக்டர் கூட பண்ணல, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக தான் நடித்தாங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு ஆஸ்கர் கிடைச்சது. கருப்பாக இருந்தால் ஆஸ்கர் கொடுப்பாங்களா? அப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் கூட தான் கருப்பாக இருக்காரு, அவருக்கு ஆஸ்கர் கொடுப்பாங்களா? நேஷனல் அவார்டே இன்னும் கொடுக்கலடா. ஆஸ்கர் போயிட்ட